அருமையா இருந்துச்சா? ஸோ இன்னைக்கு நம்ம கையில இருக்க பாத்தீங்க அப்படின்னா VRS. ஸோ கார் லவர்ஸுக்கு அதிகமா பிடிச்ச பேருன்னே சொல்லலாம். காலைல வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். எப்படி இருந்த வண்டிய நல்லா வெள்ளைக்காரா எடுத்துட்டு வந்தோம். ஆமா, என்ன கலர்ல ஆக்கி வச்சிருக்காங்க பாருங்க. ஆனா செம்மையான ஒரு இன்ஜின். ரீசெண்டா ஒரு ஓட்டுநர் பெஸ்ட் இன்ஜின் ஸ்கோடாவோட VRS. ஸோ ஆல்ரெடி அந்த ஆக்டேவியா ஸ்டாக்கே வந்து நல்லா இருக்கும். இது வந்து ஸ்டேஜ் 1 பெர்ஃபார்மன்ஸை அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் அந்த வண்டி வரல. அது ஸ்கோடாவுக்கு ஒரு பெரிய பேக்லாக்கு. ஆனால் செம்ம வண்டி. சீரியஸாக ஹைவேயாக இருந்தாலும் சரி, ட்ரிஃப்டிங்லாம் வேறு லெவல் பிச்சு உதருது வண்டி. 2 லிட்டர் இன்ஜினு, டர்போ, 800 RPMல டர்போ கிக்கிங் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ செம்மையாக இருக்கும். அப்படியே பக்கெட் சீட்டில் உட்காந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ செம்மையான ஒரு ஃபீலு எனக்கு பர்சனலாக கொடுத்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக எந்தூசியாஸ்டிக்காக ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே உட்காந்து போகிறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்குது சார். ஃபேமிலியும் லவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து தாராளமாக சொல்லலாம். சரி, வளவலன்னு சொல்லாமல் இதோட இன்ஜின் ஸ்பெக்குக்கு வந்துடுவோம். நம்ம கையில் இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் இன்ஜின், ஒரு 245 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். ப்ளஸ் ஒரு 370 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க், அரௌண்ட் ஒரு 5600 RPMலேயே நம்மளுக்கு கிடச்சிருது. செம்மையான ஒரு பவர். சீரியஸாக அந்த ஹைவேஸில் வந்துட்டு நீங்கள் ஓட்டும் போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த வண்டி. ஆனால் ஒரு 100, 150 எல்லாம் தாண்டி போனீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது நாங்கள் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால நான் அவ்வளோ இதில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது சொல்லி ஆகணும். எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பீடாக போகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதோட ஸ்டெபிலிட்டி அது வந்து சூப்பராகவே இருக்குது. அண்டு இது இன்னும் கொஞ்சம் ECU மேப் பண்ணனால ஸ்டேரிங்குமே இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக இருக்கிறதோட இந்த ஆக்டேவியாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங்கில் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு அந்த நீங்கள் மிதிச்சப்ப 173 போச்சு, அசால்ட்டாக போச்சு. ஆனால் தெரியாது டயர்ஸோட ஸ்டெபிலிட்டியும் 18 இன்ச் ரிம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட அந்த கம்மி வெர்ஷன்லாம் 17 இன்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு இது மாடல் 230ல பாத்தீங்கன்னா 17 இன்ச் தான் வந்துச்சு. ஆனா ஆக்சுவலா ரீசெண்டா நான் ஒரு வீடியோஸ் கூட பார்த்தேன். அந்த வீடியோல ஃபர்ஸ்ட் இந்த வண்டி அவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது இவங்களோட ஸ்கோடா VRSலாம் கம்பேரிட்டிவா. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக எனக்கு ஆட்டோமேட்டிக் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மேனுவல் தான் எப்பயுமே பிடிக்கும். ஆனால் இந்த வெஹிக்கிள் காலில் ஓட்டினதுக்கப்புறம் இந்த DSG அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஒரு 7 ஸ்பீட் DSG தான், ஆனால் அந்த பவர் லேக் வந்து இல்லை. ஈவன் நான் ட்ரிஃப்ட் அடித்து நான் திருப்பி அடுத்தது மூவ் பண்ணும் போதுமே வந்து எனக்கு பவர் லேக் அவ்வளோ பெருசாக ஃபீல் ஆகவே இல்லை. அது எனக்கு ரொம்ப இது இருந்துச்சு. ஆக்சுவலாக கியர் பாக்ஸ் வந்துட்டு போலோ GT இதிலலாம் யூஸ் பண்ணது. அந்த D381 ஒரு கியர் பாக்ஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணது. அது இதில் கொண்டு வந்திருக்காங்க. நான் கியர் பாக்ஸ் எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. சரி, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்மளுக்கு எப்பயுமே மேனுவல் தான் பிடிக்கும். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ பட்டர் ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு உண்மையிலே செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. இதை விட இவங்க ஆட் பண்ணியிருக்க அந்த லிமிடெட் ஸ்லிப் டிஃபரன்ஷியல் அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்கள் ட்ரிஃப்டிங்லாம் பார்க்கும்போது அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஒரு கட் எடுத்து நீங்கள் ஹைவேஸில் போகிறீங்கன்னா அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது வண்டி. நம்மளுக்கு முக்கியமானது என்ன, ஒரு 150, 160 போகும்போது வண்டி ஸ்டேபிளாக இருக்கணும், அவ்வளோதான். கிரவுண்ட் கிளியரன்ஸும் கம்மி, 160 அழுத்துறீங்க, அதோட வியூ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வண்டியோட சேசிஸ் போது நல்ல ரிஜிடான சேசிஸ். இன்னொன்று வந்துட்டு இந்த TSI இன்ஜினை வந்துட்டு வேக தவிர மற்ற நிறைய குரூப்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. நிறைய வண்டியில் எடுத்து ஆல்ட்ரும் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு இன்ஜினு நம்ம இந்தியாவுக்கு. அந்த டைமில் வந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது 1 லேக்குக்கு மேலே வந்து ஆக்டிவியா ஓவராலாக சேல் ஆயிருக்கு. அண்ட் இந்தியாவுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே குறைச்சி கொடுப்பாங்க, பட் இதில் கூட்டி கொடுத்துருக்காங்க. என்ன கூட்டி அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல பாயை நீங்கள் ப்ளே பாயை மாற்றிருக்க கூடாது. ஆக்சுவலாக இது வந்து ப்ளே பாய் தான். அதனால தான் ரேலி ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு, VRS. ஸோ விக்ட்ரி ரேலி ஸ்போர்ட். ஸோ இந்த கார் தான் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்ததுலேயே வந்து தி பெஸ்ட் கார் அந்த டைமில். அதே மாதிரி இந்தியாவில் ரீச் ஆன ஒரு பெஸ்ட்டான ஆக்டேவியாவும் இந்த VRS தான். கண்டிப்பாக அந்த கிக் டவுனாக இருக்கட்டும், இல்லைனா அந்த பேடில் ஷிஃப்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த அளவுக்கு சும்மா என்ன சொல்லி என்ன பண்ண ஓட்டி பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ செம்மையாக இருக்குது. நாங்கள் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ஹைப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அது நல்லா இருக்கு. இது ஸ்டேஜ் 1னால மட்டும் கிடையாது, டிஃபால்ட்டாகவே அது ஆக்சுவலாக இன்னும் நல்லா இருக்கு. நீ அடுத்தடுத்து ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இருக்கிற வண்டியை வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவே இருக்கு. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 பண்ணிட்டோம்னா நீங்கள் 235 விட டபுள் மடங்கா 500, 700 HP வரைக்கும் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 235 கூஸ் பாம்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னா 500 யோசிச்சு பாருங்கள். எங்களால் வீடியோ காமிக்க முடியும், ஒரு சில நாம்ஸ்னால எங்களால் காமிக்க முடியல, இல்லைன்னா நான் வீடியோ உங்களுக்கு போட்டு காமிச்சிருவேன். ஸோ இந்த வண்டியை நம்மளுக்கு ஸ்டேஜ் 1 பண்ணி நம்ம கையில் நம்பிக்கையாக கொடுத்தவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்ஸு. நாங்கள் ஒரு 6 மாதமாக தேடி இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு.
இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கார் வேணும், உங்களுக்கு பிடிச்ச கார் ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 6 மாதமோ 1 வருஷமோ தேடி கண்டுபிடிச்சி அதை ஒரு வீடியோ போடுறோம் நாங்கள்.